السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் உழைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்தார்களோ, அவர்கள் நமக்கு அங்கீகரித்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அப்ப இஸ்லாத்தை நாம் விளங்கிக் கொள்வது என்கின்ற இந்த அடிப்படையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை தந்தார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிலிருந்து நம்மை விலக்கினார்களோ அதிலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும். நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அல்லாஹ்வுடைய தூதர் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று வெறும் வாய் வழியில் மட்டும் நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றோமே தவிர, நம்மிலே பெரும்பாலானோரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது வெறும் வாய் அளவில் தான் இருக்கின்றதே தவிர அது உள்ளத்தை போய் சேரவில்லை, நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாம் மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஏவுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்கின்ற ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்திற்குள் நாம் வரலாம். ஜமாத்து அது எது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். இப்போ நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பை மத்தியாக நம்ம பார்க்கும்போது, ஜமாத்து அந்த ஜமாத்து அது சொன்னிச்சு, இந்த ஜமாத்து இது சொன்னிச்சு, அதெல்லாம் வேணவே வேணாம். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் இந்த நொடிப்பொழுதிலே நாம் மரணம் அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும், நம்முடைய கபரிலே நம்முடைய நிலைமை என்ன என்பதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் சிறுமியர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கின்றோம். அப்ப அந்த ஜமாத்து சொன்னதுனால நான் ஏத்துக்கிற மாட்டேன், ஏத்துக்கிற வேணாம். எந்த ஜமாத்துகள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு நடுநிலையான விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் சொன்னா, அப்போ இந்த அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய மார்க்கத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த நல்ல கருத்துக்களை, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு நடுநிலையான விஷயத்துக்குள்ள வரலாம். அப்ப இதை நாம் அழுத்தமாக நாம் புரிந்து கொண்டோம், விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் பிரிவினைவாதிகளாக இருக்க மாட்டோம். நம்மில் பிரிவினை என்பது இருக்கவே இருக்காது. அப்ப பிரிவினை என்பது இருக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்திருக்காங்கிறத விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மறுமை வாழ்க்கையில அவன் சொன்னதுனால நான் கேட்டேன்னு சொன்னா அல்லாஹ் விட்டுட்டு போயிடுவானா? அவர் சொன்னதுனால நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவ சுமைகளை எல்லாம் அந்த மனிதருக்கு கொடுத்து விடுவானா?
அல்லது அந்த ஜமாத்திற்கு கொடுத்துருவானா? கிடையாது. அப்போ நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம சரியான முறையில் நாம் விளங்கணும் சொன்னா நம்மை ஒருபோதும் எவராலும் வழிகெடுத்து விடவே முடியாது. ஒருத்தர் தாடியும் சுப்பாவும் போட்டுட்டாருன்னு சொன்னா, ஒரு தொப்பியும் வச்சுட்டாருன்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்று ஆகிவிடுவாரா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? என்னை நீங்கள் எவ்வாறு காணுகின்றீர்களோ அவ்வாறு நீங்க உங்களை பின்பற்றுகிறீங்க. அப்ப நீங்கள் என்னை பின்பற்றுங்கிறாங்க. இந்த அடிப்படையை நாம் சரியாக நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம். இதில் நம்ம சரியிட்டோம் சொன்னா நாம் எளிதில் நரகத்தின் உறுப்பினர்களாக உறுப்பினர் கார்டை வாங்குவதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். ஈஸியா வாங்கிடலாம் நரகத்தின் உறுப்பினராக. அப்ப நாம் நரகின் கொள்ளிக்கட்டையாக நாம் ஆகக்கூடாது என்று சொன்னால், நரகின் எரிபொருட்களாக நாம் ஆகக்கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த ஸ்டைல்ல இந்த வசனத்தை பயன்படுத்துறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதற்காக நபித்துவம் பெற்றார்கள், எதற்காக நபியாக அனுப்பப்பட்டார்கள், எதற்கு 40 ஆண்டு காலம் சராசரி மனிதராக மக்களாக வாழ்ந்த அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் அவர்களுக்கு ஒரு நபித்துவம் என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வால் இயலாதா? அவர்கள் பிறந்த போதே அவர்கள் நபியாக அவர்களை முத்திரை குத்தலாமே, ஏன் குத்தல? 40 ஆண்டு கால வாழ்க்கையை அந்த மக்கள் பார்க்கிறாங்க. பார்த்து விளங்கி இந்த உண்மையாளர் பொய் சொல்ல மாட்டார் என்று விளங்கி ஒவ்வொருத்தராக வர்றாங்க. முதலில் அந்த மாமனிதருடைய அந்த நன்னடத்தை தான் வெளியில் வந்தது. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப இந்த தர்கா என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே தர்கா என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை, இந்த கலாச்சாரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாதத்திற்காக சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வாசகத்தை அமைச்சிருந்தாங்க, பயன்படுத்தி இருந்தார்கள். நீங்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள்ட்ட உங்களுடைய துஆக்களை நீங்க வைங்க, வச்சு உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வான். நீங்க நேரடியாக கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு நபி மொழியை நம்மால் காட்ட முடியுமா? அல்லது அல்லாஹ் தஆலா சொன்னதாகவாவது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். சரி, ஹதீஸையாவது சஹீஹ் பலவீனம் சொல்லி பிரிக்கலாம். அல்லாஹ்வுடைய திருமுறை குர்ஆன் வசனத்தை நம்மால் பிரித்து விட முடியுமா? இது சஹீஹான வசனம், இது பலவீனமான வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிட முடியுமா? முடியாது. அந்த அளவிற்கு வலுவூட்டப்பட்டு இந்த திருமுறை குர்ஆன்லயாவது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்னு சொல்லி காட்டுட்டுமே. நாமும் போய் இந்த தர்காவிலே போய் அவர்களிடம் பிரார்த்தனை செய்ய தயார். அல்லாஹ்விடம் நாம் போய் நெருங்குவதாக இருந்தால் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் நாம் மறுமை வெற்றியை அடைய முடியும் என்று சொன்னால் நாம் அதை செய்வதற்கு தயார் இருக்கிறோம். ஒரு காலத்திலே நாமும் அந்த தர்காக்களிலே சஜிதா செஞ்சதுதான் இந்த நெற்றி. அல்லாஹ்வை எப்படி தொழுது சஜிதா செஞ்சோமோ அதே போன்று நாமும் போய் அந்த கபூர்ல அந்த கால் மாட்டு பக்கமும் தலைமாட்டு பக்கமும் சஜிதா செஞ்சிருக்கிறோம். அப்ப சஜிதா செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம சொல்றோம் சஜிதா செய்வதெல்லாம் கூடாது, அது ஷிர்க், அது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியது, நம்முடைய நெற்றி என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்றோம். சொன்னா காரணம் இல்லாம சொல்வோமா? அப்ப ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை புதிதாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால்தான் அது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை, அந்த கொள்கைக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அதை பின்பற்றுவதற்கு நாம் தயாரா இருக்கிறோம். அப்ப நாம் எங்க நம்ம சருகிறோம் சொன்னா, அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் சொல்றாரா இவர் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி போய் சருகுவதுதான் நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நமக்கு நாமே வேட்டு வைத்துக் கொள்கின்றோம். நமக்கு நாமே தோல்வியின் பாதையை நாமே தேடிக்கொள்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப கடந்த வாரம் சொன்னோம், வானங்களையும் பூமியையும் படைத்தது யாருன்னு சொல்லிட்டு அந்த மக்கா காஃபிர்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் என்பார்கள். உங்களுக்கு உணவளிக்கக்கூடியது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள்.
என்ன எந்த உதவிக்கு நடுக்கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்வான் என்பதை தெள்ள தெளிவாக விளங்கி படைத்த ரப்புல் ஆலமீன், எந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் உதவி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே சொல்லி காட்ட வேண்டும்? மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதை, இந்த அடிப்படையை நாம் விளங்கணும் சொன்னா, இந்த நாம் போன வாரம் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையுமே தெளிவாக நம்ம விளங்கிக்கிறலாம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம்ங்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. நம்ம தப்பாக தான் விளங்கி வச்சிருக்கிறோங்கிறது ஒவ்வொரு நடுநிலையான ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் விளங்கும் உதைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியதை வச்சு எப்படி அவங்க பார்வை வைக்கிறாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் பாவத்திலேயே ஊறி திளைத்தவர்கள், நாங்கள்லாம் போய் அல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானா? எங்களுடைய குரலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்கின்ற ஒரு பாரதூரமான என எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனமான ஒரு வாதம். இது என்னமோ அல்லாஹ்வை நாங்கள் அந்த அளவிற்கு மதிக்கின்றோம் சொல்லி நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, இதை நாம் நடுநிலையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு கேள்வி, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு வாதம் என்பதை விளங்காதவர்களாக இன்றைக்கு தமிழக முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பவன் செவியுறுபவன், கேட்பவன் பார்ப்பவன், அவனை போல கேட்பவன் கிடையாது, அவனை போல பார்ப்பவன் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம்? நம்ம கேட்டா அல்லாஹ் தரமாட்டான். பாவம் செய்த நிலையில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்தை நீ மன்னித்து விடு என்று நாம் சரணடைந்தோம் என்று சொன்னால் நாம் மன்னிக்க தயாருங்கிறான். என் மீது பயம் கொண்டு என்னுடைய அடியான் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறான் சொல்லி சந்தோஷப்படுறான். அப்ப அல்லாஹ்வை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம், அது என்னமோ தப்பு மாதிரி இன்றைக்கு உலமா பெருமக்கள் இன்றைக்கு மக்களை வழிகெடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இது சர்வ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியா? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப அல்லாஹ்விடம் கேட்பதற்கு நம்ம ஒரு துணைக்கு ஒரு ஆளை கொண்டு போய் வைக்கிறோம் சொன்னா, அப்ப அல்லாஹ்விற்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அல்லாஹ்ட்ட நம்ம போய் கேட்டா கிடைக்காது, நாம் கேட்டால் அல்லாஹ் தஆலா தரமாட்டான் என்கின்ற ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாமிய கொள்கைக்குள்ளே கொண்டு புகுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் விளங்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை அன்றி தமக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர். அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர். அப்ப அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள்கிட்ட போய் இவர்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். யார்கிட்ட பரிந்துரை செய்வாங்க? அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாததை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்களா? அவன் தூயவன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுவீராக. இது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கூற சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரை இதை நீங்க சொல்லுங்கிறான். இதை திருமறை குர்ஆன்ல 10வது அத்தியாயம் 18வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. அப்ப இந்த பரிந்துரை என்பது கேட்பது தவறுன்னு சொல்லிதான் அல்லாஹ் தஆலா சொல்றானே தவிர, பரிந்துரை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் என்னிடம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைப்பதாக இருந்தால் எனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நீங்க கேளுங்க, நாங்கள் இந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றானா? இல்லையா? இதை இணை வைப்புங்கிறான், இதை சிர்க்குங்கிறான், இது மகா ஹராமான வாதம் என்கின்றான் என்பதையெல்லாம் நாம் விளங்கி பார்க்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அவுலியாக்களை இங்கே வணங்குதல் சம்பந்தமான ஒரு வாதம் அல்லாஹ் தஆலா எடுத்து வைக்கிறான். நாங்கள் அவுலியாக்கள் நாங்கள் என்ன செய்யலை? நாங்கள் வணங்கவில்லை அவுலியாக்களை. நாங்கள் என்ன செய்கிறோம்? அவுலியாக்கள்கிட்ட உதவி தான் கேட்குறோம். நாங்கள் அல்லாஹ்வை மறுத்து விடவில்லை. 5 வக்து ஒரு நாளைக்கு கடமையான 5 வக்து தொழுகையை தொழுகிறோம்.
சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம், தேவைப்பட்டால் வித்ரு தொழுகையை தொழுகின்றோம். இப்படியெல்லாம் உபரியான தொழுகைகளை கூட நாங்கள் விடுவது கிடையாது. இந்த தொழுகைகளை எல்லாம் நாங்கள் வல்ல ரஹ்மானுக்காகத்தான் தொழுகின்றோம் என்ற ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லி வருகின்றானே, அவன் சொல்லி வரும்போது எதை சொல்றான்? அல்லாஹ்வை புறக்கணித்தார்களா? அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் கடவுள் கிடையாது என்று அந்த மக்கா காஃபிர்கள் சொன்னாங்களா? கிடையாது. மக்கா காஃபிர்கள் தெள்ள தெளிவாக அல்லாஹ் வணக்கத்திற்கு உரியவன் என்பதை விளங்கி வச்சிருந்தாங்க, நமக்கு உதவியாளன் என்பதை வழங்கி வச்சிருந்தாங்க, நமக்கு உணவளிக்கக்கூடியவன் என்பதை வழங்கி வச்சிருந்தாங்க. இப்படிலாம் விளங்கி வச்சிருந்தவங்க அந்த மக்கா காஃபிர்களை அல்லாஹ் மூமின்னு சொல்லல, காஃபிர்ங்கிறான். ஏன் காஃபிர்ங்கிறான்ங்கிறது தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த பகுத்தறிவை கொண்டு நாம் இந்த வசனத்தை சரியான முறையில் விளங்கினோம் என்று சொன்னால் இப்போது வச்சிருக்கக்கூடிய இந்த வாதம் அடிபட்டு போய்விடும். அப்ப இந்த வாதத்தை யார் வைப்பாங்கன்னு சொன்னா, நம்ம முன்னால சொன்ன அந்த வசனங்களை சரியாக விளங்காமல் நம்முடைய முன்னோர்கள் எதிலேயே அவர்கள் கண்டார்களோ அதே கொள்கையில் தான் நாங்கள் இருப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்களே, அவர்கள்தான் இந்த வாதத்தையே முதலில் எடுத்து வைப்பார்கள் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலாவை என்ன சொல்றான், இப்படி நீ ஒருத்தற்ற கேட்கு உதவி என்னிடம் நீ கேட்பதாக இருந்தால் நீ என்னிடம் நேரடியாகத்தான் கேட்க வேண்டும். நீ ஒருத்தர் பரிந்துரை செய்ய சொல்லிட்டாலே நீ இணை வைத்து விட்டாய் என்றுதான் அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை அள்ளி போட்டிருக்கிறான். ஏராளமான வசனங்களை இந்த தூதருக்கு எடுத்து சொல்றான். இதை நீங்க சொல்லுங்கிறான். அப்ப நாம் நன்றாக நாம் சிந்தித்து சரியான மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும், நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது கௌபாவுக்குள்ள போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவச் சிலைகளை கண்டார்கள். அவற்றை தம் கைத்தடியால் அப்புறப்படுத்திய பின்பே உள்ளே நுழைந்தார்கள். இன்னும் சில ஹதீஸ்ல அம்பு எய்த நிலையில் அந்த உருவச்சிலைகள் இருந்ததாகவும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி அவர்கள் இருந்ததே கிடையாது என்கின்ற சில கூடுதல் தகவல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு. மேலும் சில ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் 1601வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது புகாரியில். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இந்த ஹதீஸை நம்ம நல்லா விளங்கி பார்க்கணும். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, ஏனெனில் அவர்கள் தங்கள் நபிமார்களின் கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். கபுரை வணக்கத்தலங்களாக ஆக்கிக்கிறாங்க. இப்போ என்ன வாதம் வைப்பாங்க, அடுத்து நாங்கள் கபூரில் போய் தான் அந்த அவுலியாக்கள்கிட்ட போய் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போய் உதவி கேட்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, ஏனெனில் அவர்கள் தங்கள் நபிமார்களின் கபூர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை இப்போ பார்க்குறோம். அப்போ இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது நூல் புகாரியில் 436வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அப்போ யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் சபிப்பான்? அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்கள், யாருடைய கபரு, அவுலியாக்கள் சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய கபருங்கிற ஸ்டேஜ் கூட கிடையாது, நபிமார்கள் என்று டிக்ளேர் செஞ்ச அந்த நபிமார்களுடைய கபரைத்தான் அவர்கள் வணங்குமிடமாக ஆக்கினாங்க. அதை கபரை கட்டினாங்க, அதில் வழிபாடு செய்தார்கள் என்கின்ற விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிமார்களுடைய கபர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை டிக்ளேர் பண்றாங்க, உறுதிப்படுத்துகின்றார்கள். இந்த அளவிற்கு உறுதிப்படுத்தி இருக்கும் போது அப்ப இதை நாம் நடுநிலையாக நாம் என்ன செய்யணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையில் இதை சொல்றாங்க? நெஞ்சுக்கும் தோளுக்கும் இடையில் சாய்ந்தவர்களாக, அந்த மரணப்படுக்கை நேரம் கிட்டத்தட்ட கடைசி தருவாயில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு அக்கறை இருந்திருந்தால், அந்த நேரத்தில் அந்த வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது நெஞ்சுக்கும் தோளுக்கும் இடையில் சாய்ந்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய தோளில் சாஞ்ச மாதிரி இந்த செய்தியை சொல்கின்றார்கள். புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்.
அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை இந்த அளவிற்கு சொல்வதற்கான காரணம் என்ன? நெஞ்சுக்கும் தோலுக்கும் இடையில் சாய்ந்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள் என்று சொன்னால், மரணப்படுக்கை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட அந்த வேதனை, அந்த வலி என்பது நாமும் மரணப்படுக்கையை அடைவோம் என்று சொன்னால் நமக்கும் இதைவிட கொடுமையான நிலையை கூட நாம் அனுபவிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இறுதி நேரம் என்பது இலகுவான நேரமாக அமைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா மிகவும் கடுமை உள்ளம் கொண்ட ஒரு நிலைக்கு அல்லாஹு தாலா மாறுவான் என்று சொன்னால், அவனுக்கு இணையாக அவனுடைய இடத்தில் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மையை போன்று ஒரு மனிதருக்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? மிகவும் கடின உள்ளம் கொண்டவனாக. இரக்கம் என்பது இந்த சக்கராத்து காலை நாம் அடைந்து நம்முடைய மரணத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கண்டா அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மன்னிக்க மாட்டான். அதற்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட அவகாசத்தை அல்லாஹ் தஆலா இந்த நொடிப்பொழுதிலே நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா, இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த சத்திய கொள்கையை, இந்த சத்திய பிரச்சாரத்தை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம் சொன்னா, இதை சரியான முறையிலே விளங்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் வர வேண்டும். உங்கள் வீடுகளை அடக்கத்தலங்களாக ஆக்காதீர்கள், மேலும் எனது அடக்கத்தலங்களில் விழா எடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இந்த தர்காக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன பண்ணுறாங்க? தர்காக்களில் மீளாதுங்கிறாங்க, என இது சொல்லிட்டு இது ஒரு கொண்டாட்டம் ஒன்று நடத்திடுறாங்களா? அடுத்து தர்காக்களின் பெயரால் மௌலீது ஓதுவதிலிருந்து ஆரம்பித்து என்ன செய்கிறாங்க? ஒரு கச்சேரியிலிருந்து எல்லா விதமான அனாச்சாரங்களையும் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி கபறுகளின் மீது, தன்னுடைய கபரின் மீது விழா எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இது காரணம் இல்லாமல் சொல்லுவாங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன? அப்போ அவுலியாக்களுக்கு நாம் போய் விழா எடுப்பது என்பது எந்த அடிப்படையில் நியாயம் என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நாம் நன்றாக நாம் விளங்கி பார்க்க வேண்டும். அப்போ விழா எடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. இது அபூதாவூதுங்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. அப்போ நாம் நடுநிலையோடு நாம் வாழக்கூடிய சமுதாயமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக, இதன் சம்பந்தமாக இந்த தர்காக்களில் நாம் உதவி கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் என்னவெல்லாம் வாதங்கள் எடுத்து வைக்கின்றார்களோ அத்தனை வாதங்களும் ஏதாவது ஒரு வாதம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதை மறுத்து பேசுவதற்கு, அதை மறுப்பதற்கு, அதை பின்பற்ற முடியாது என்று திமிராக பேசுவதற்கு இந்த உலகத்தில் பிறந்த எவனுக்குமே அதிகாரம் கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றது. எனவே நாம் சத்திய கொள்கையை, சத்திய பிரச்சாரத்தை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த சத்திய பிரச்சாரம் சத்தியமாகத்தான் நாம் சொல்றோமான்னு சொல்லி நாமும் சுய பரிசோதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நீங்களும் சுய பரிசோதனை செய்து இன்றைக்கு நான் சொன்ன செய்தி தவறாக இருக்கும் என்று சொன்னால் எதிர்வாதங்களை வைத்து இதுவே எல்லாம் தவறாக இருக்கின்றது, சொன்ன செய்தி இப்படி ஒன்று குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்லைன்னு சொல்லி கேட்கணும். அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் வந்தோம் என்று சொன்னால் நம்மை வழிகெடுக்கவே முடியவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்லாஹ்